ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதையும் எப்படியாவது நடத்தி கொடுத்துடணும்னு முடிவு எடுத்துட்டு தான் நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உனக்கான நன்மையை செய்து தருவதற்காக உன் வீட்டு வாசல்ல உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நீ கோபப்படுறன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர, நீ கோபப்படுறதுக்கு காரணமே நீ உண்மையா நேர்மையா இருக்கிறங்கிறது தான்றத யாரும் யோசிச்சது கூட கிடையாது. ஆனால் இந்த சாயப்பா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ உண்மையா நேர்மையா ஒழுக்கமாக இருக்கதால உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அப்படி நடக்காத போது, பொய் பேசும்போதும் தவறு செய்யும் போதும் உனக்கு கோபம் வருது. அதனால் நீ கத்துற. ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி உன்னிடம் இருப்பதில்லை என்பது எனக்கு தெரியும் என் செல்லமே. இந்த உலகத்து மனிதர்கள் எப்போதுமே நீ எதிர்பார்த்தது போல எல்லாத்தையும் சரியாக செய்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சரியாக செய்கிறனா அது உன்னுடைய திறமை, அது உன்னுடைய நல்ல பண்பு. அதை மற்றவங்க சரியாக செய்வாங்கன்னு நீ எதிர்பார்க்கறது சரியாக இருக்காது என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ. ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு உனக்கு தலையில் எழுதியிருக்கோ அது நீ தலைகீழாக நின்னா கூட நடந்தே தீரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தலைவிதி எப்படிப்பட்டதாக எழுதியிருக்கோ அதன்படி தான் அவன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும். நீ ஒருத்தர்கிட்ட ஏமாறணும்னு இருந்தா நீ ஏமாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் உன் தலைவிதியை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட இந்த சாயப்பா இப்போது உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி எந்த வகையிலும் நீ யாரிடமும் ஏமாறாத அளவுக்கு, எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று முன்னேறும் அளவுக்கு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்தேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் உயரத்தில் ராஜ சிம்மாசனத்தில் உட்கார வைப்பேன் என் செல்லமே. உன்னை யாராவது கீழே தள்ளி விடணும்னு நினச்சாலும் சரி, அல்லது கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்தாலும் சரி, அடுத்த நொடியை யோசிக்காம உடனே தைரியமாக எழுந்து நில்லு. நீ சுறுசுறுப்பாக எந்த நிற்கிறத பார்த்து உன் எதிரியும் சிலிர்த்து போக வேண்டும் என் செல்லமே. எப்போதும் எந்த இடத்திலும் நீ சோர்ந்து போகவும் கூடாது, நமக்கு துணையா யாரும் இல்லையேன்னு வருத்தப்படவும் கூடாது. கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பொறுப்பாளனாக, உனக்கு நல்லது செய்யக்கூடிய தகப்பனாக, துணையாக, தெய்வமாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடந்தே தீரும். அது மட்டும் இல்லை, நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடலையும், கடன் பிரச்சனை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையையும், சுகமான தூக்கத்தையும், இலகுவான மனசையும், நீண்ட ஆயுளையும், நல்ல வாழ்க்கையையும் உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா உன் வீடு தேடி வந்திருக்கேன். ஒவ்வொரு நபருக்கும் அவர்களது துணையைப் போல ஒரு நெருக்கமான உறவு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. உன் துணை உனக்கு எப்படிப்பட்டவராக அமையணும்னு நான் தான் முடிவெடுத்து உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இன்னைக்கு வேணும்னா உன் துணை நீ எதிர்பார்த்தது போல நடக்காமல் இருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்க உன்னையும் உன் அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏற்றார் போல நீ சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்கக்கூடியவங்களாக மாறத்தான் போகிறாங்க. ஒருவருடைய முழு அன்பையும் பாசத்தையும் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே அந்த குடும்பம் சரியா சந்தோஷமானதாக மாறிடும். நீயும் உன்னுடைய துணையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பேசிக்கிட்டு சமரசம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக விட்டு கொடுத்து நல்லபடியாக வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா அருள் செய்வதற்காக மட்டும்தான் உன் குடும்பத்தை தேடி வந்தேன் என் செல்லமே. உன் மனசு முழுவதும் வலியையும் கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காதது போல நீ வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வர்றன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னதான் நீ மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலும் மறுபடியும் அவங்க உன் மனசு உடையும்படி பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றதை நான் பார்க்க தான் செய்கிறேன். ஆனால் இந்த வழி உனக்கு நிரந்தரம் கிடையாது. அவங்க எந்த விஷயத்தை குறை சொல்லி குத்தி காட்டி உன்னை திட்டிக்கிட்டு இருக்காங்களோ கூடிய விரைவில் அதை சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி எந்த வலியும் வேதனையும் இல்லாத வலிமையான சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கையை முழுமையாக உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ
எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருபோதும் என்னை வணங்க மறக்கவும் இல்லை, என்னை நீ மறுக்கவும் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் உனக்கு நல்லது செய்வேன்னு நம்பிக்கையோடு காத்திருந்த உன்னை இனி எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் உன் கஷ்டத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா ஓடோடி வந்தேன். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. பல சமயங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து நீ மனசு நொந்து போற. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நீ ஒருபோதும் மறக்காதே. எந்த நொடி எங்கேருந்து நீ என்னை கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷமே உனக்காக நான் ஓடி வந்து அங்கே நிற்பேன். இப்போது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை விடுவித்து உனக்கான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் வரவழைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இத்தனை நாளாக துன்பங்களை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில் இப்போது முழு இன்பத்தையும் உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்லமே. கற்றது போனால் என்ன, கையில் உள்ளது போனால் என்னன்னு எது உன்னை விட்டு போனாலும் நீ எதையுமே பெருசாக நினச்சி வருத்தப்படாத. எது உன்னை விட்டு போனாலும் அதைவிட சிறந்ததை உன் கைகளில் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா தயாராக இருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போயிடுன்ற நம்பிக்கையோட மனசார ஓம் சாய்ராம்னு சொல்லு. கண்டிப்பா நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்பத்தை உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன் துக்கம், வலி, வேதனைன்னு எல்லாமே எனக்கு புரிகிறது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிச்சு வாழ வச்சு காட்டுவேன். எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளராமல் இரு. இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கான ஒன்றை உன் கைகளில் சேர்ப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா நிச்சயமாக நல்லதே உனக்கு நடக்கும். உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் நட்புகளும் இன்னைக்கு வேணும்னா உனக்கு உண்மையாக இருக்கலாம், உனக்கு சரியாக நேர்மையாக நடந்துக்காமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக காலப்போக்கில் அவர்கள் மனசில் மாற்றம் வந்து எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்து உன் மேலே அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் நடந்து கொள்ளும்படி நான் செய்வேன் என் செல்லமே. அதனால் எப்போது நீ ஒருபோதும் மாறாமல் இப்போது இருப்பது போலவே உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இதே போல நடந்துக்கோ. இடைவிடாம என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நானே அவர்களுக்கு துணையாக நின்று வழி நடத்தி அவர்களது தேவையை எல்லாம் நிறைவேற்றுவேன். நீயும் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. வெளியே போகும்போது என்னுடைய உதியை நெற்றியில் வச்சுக்கிட்டு நீ வெளியிடங்களுக்கு போனினா உன்னை நோக்கி எந்த தீய சக்தியும் எதிர்மறையான விஷயங்களும் நடக்காம நீ நினைச்சதே நடக்கும்படி உனக்கு துணை இருப்பேன்.